ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்காட் குயின் சேனல். எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நல்லா தெரியுது. மீண்டும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும். உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். இப்போ ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னா கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். இது எல்லாருமே போட்டிருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய நண்பர் ஒருத்தர், என்னுடைய தோழி என்னுடைய கஸ்டமரும் கூட, அவங்க எண்ணெய் கத்திரிக்காய் பார்லருக்கு வந்திருந்தாங்க. நேத்து பார்லருக்கு வந்திருந்தாங்க, பியூட்டி பார்லருக்கு. அப்ப வந்து எங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு காட்டுங்கக்கா, உங்க டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் சாப்பிட்டு பார்த்தேன், அதை நீங்க வச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி பண்ணி கொடுக்குறோம். நீங்களாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழம்புக்கு தேவையான அனைத்து பொருளும் இங்க எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா, பாத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுனால நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு எல்லாம் போட்டுக்கலாம். பூண்டு தட்டிக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்ல கிரேவி மாதிரி நல்லா பொன்னிறமா வதங்கினாதான் குழம்பு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா இப்போ வதங்கிருச்சு, உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா அதுவும் நல்லா குழஞ்சி வைக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. கத்திரிக்காய் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறோம். பார்த்துக்கோங்க, பூச்சியெல்லாம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டதும் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, இப்பவே எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிடணும் போல இருக்கு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சுங்க. தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் இப்பவே டேஸ்ட் பார்த்துங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. மூடி போட்டு வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் வெந்துச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. கரைச்சி வச்சிருக்க புளி ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. சாப்பாடு போட்டாச்சு, குழம்பு ஊற்றியாச்சு. வாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டேஸ்ட் பார்த்துடலாம். வாங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். சாப்பிட்டு சொல்லுமா. செம்ம சூப்பரா இருக்கு. நீங்களா செஞ்சு பாருங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.